ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் என்று சொல்லி தேவன் எழுந்தருள விரும்புகிறார். தேவன் இறங்க விரும்புகிறார். நம் பிரச்சனைகளை தீர்க்க விரும்புகிறார். எந்தெந்த வழியில் சென்றால் தேவன் நாம் எழுப்புவார் என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட என் உள்ளத்துக்குள் தேவன் உணர்த்தின வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலம் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகை போல செட்டைகளை அடித்து புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த கழுகின் தன்மைகளை குறித்து நாம் அறிந்திருக்கோம். அநேக கல்விகளில் தெரிஞ்சிருப்பீர்கள். இன்னொரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். இங்கே நாம் பார்க்கிறோம், கழுகுடைய இந்த தன்மைகளை பார்க்கும்போது ஒரு கழுகு தன் குஞ்சுகளை பறக்க கற்றுக்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா அது தன்னுடைய கூட்டை கலைத்தனம் பண்ணும். அந்த குஞ்சுகளை பண்ணும் கைவிட்டுருவான். அந்த கழுகு குஞ்சுகள் கீழே விழுவது போல பயத்தோடு அது மேல இருந்து அப்படியே கீழே விழுந்து கொண்டே வருவது போல ஒரு பயம், அச்சம், குழப்பம் அந்த கழுகு குஞ்சுக்குள் இருக்கும். ஆனால் விழுகின்ற அந்த சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணும், அந்த கழுகு தாய் என்ன பண்ணுங்க, தன்னுடைய சிறகு என்ன பண்ணும், விரிச்சு என்ன பண்ணும், அந்த கழுகு குஞ்சுகளை தாய் விட்டு அதை கொண்டு போகும். இந்த அனுபவத்தை அந்த கழுகு குஞ்சுகள் எப்ப பார்க்குதுங்க, பிறந்து வளர்கின்ற போதே அந்த பிரிவை, அந்த ஆபத்தின் உச்சத்தை எல்லாம் அப்போதே பார்க்கிறது. யார் பார்க்கிறது? கழுகு குஞ்சுகள் பார்க்கிறபடியினாலே அந்த கழுகு வளர்ந்த பிற்பாடு ஆரம்பத்திலேயே அது பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறது. கழுகு குஞ்சானது அதற்கு பின்னால் வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயதின் பருவத்துக்கு பின்னால் மறுபடியும் சிறகு நாப்படுறீங்களா உதிர ஆரம்பிக்கிறது. அதனுடைய சிறகெல்லாம் உதிர ஆரம்பிக்கும். அதன் அழகெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இதுதான் கழுகின் தன்மை. முதலாவதாகவே கழுகு பிறந்து அந்த குஞ்சு கொஞ்சமாக வளர்கின்ற போது என்ன பண்ணுங்க, தாய்கள் என்ன பண்ணுங்க, அந்த கழுகு குஞ்சுகளுக்கு பறக்க கட்டுப்பட செய்கிறது. அது தன்னுடைய கூட்டை என்ன பண்ணுங்க, வெளியே கொண்டு போயிட்டு தள்ளிடுது. தள்ளப்பட்டு அது விழுவது போல இருக்கின்ற நம்ம மறுபடியும் அந்த அனுபவம் எப்போது கத்துக்கிறது? அந்த கழுகு குஞ்சுகள் ஆரம்பத்திலேயே கத்துக்கிறார். அதற்கு பின்னால் வளர்ந்த பிற்பாடும் ஒரு விதமான வேதனைகள், உபத்திரம் வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் அந்த கழுகு என்ன செய்கிறதா? இப்ப படிக்க 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகு போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். பாருங்க, அந்த கழுகு என்ன செய்கிறது? பொறுமையோடு கூட என்ன செய்கிறது? காத்திருந்து என்ன செய்கிறது? ஒரு புது, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த அனுபவங்கள் வரும். கழுகை ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். கழுகின் மூலமாக பல காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக இந்த வார்த்தை நாம் யாவருக்கும் ஒரு பலம் நிறைந்த வார்த்தை, நாம் யாவருக்கும் உற்சாகம் நிறைந்த ஒரு வார்த்தையா இருக்கிறபடினாலே புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவாங்க. யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காத்திருக்கிறவர்களை குறித்து இன்னும் சற்று தெளிவாய் தெரிந்து கொள்ளும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 40:1 வாசிங்க. காத்திருந்து இந்த கழுகு செய்கிறது, காத்திருக்கிறது, பொறுமையா இருக்குது. நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும், எழும்ப வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் எதற்கு ஒப்பாக தேவன் சொல்கிறார்? கழுகை போல காத்திருந்து பொறுமையோடு கூட காத்திருப்பது போல நம்ம வாழ்க்கை இருக்கிறது. நான் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் நான் ஆத்திரப்பட்டு என்னால் எழுப்பிக் கொள்ள முடியாது. நான் ஆவேசப்பட்டு என்னால் எழுப்பிக் கொள்ள முடியாது. என் ஞானத்தினால் என்னை நான் எழுப்பிக் கொள்ள முடியாது. காத்திருப்பதன் மூலமாக தான் ஒரு புது பலன் அடைந்து செய்கிறது. கழுகு எழும்புவது போல எழும்ப வேண்டும் வாழ்க்கை. அப்ப காத்திருக்கிற அனுபவம், பொறுமையான அனுபவங்கள் நமக்கு
மிக மிக அவசியமா இருக்கிறது. கடந்த வாரம் இங்கே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே சிந்தியாசுடைய அவங்க எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்திருக்காங்க, ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் வந்து ஒரு தொடர்ச்சியாக இந்த பெண்டிகாஸ்ட்னால ஒரு 9 hours கண்டினியூ ப்ரைஸ் இருக்கு, நீங்க வந்து வார்த்தை ஷேர் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்கன்ட்டு அவங்க அழைச்சாங்க. அந்த அழைப்புக்கு நான் என்ன பண்ணேன், நான் கடந்து இங்கே வந்து வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் பண்ணிட்டு நான் பண்ணேன். ஒரு 11 o'clock நான் கிளம்பிட்டேன், நானும் ரோஷனை கிளம்பிட்டேன். நான் போயிட்டு அந்த சர்ச்சில் என்டர் ஆகும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து ஒர்ஷிப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் முடிக்கின்ற போது பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அவருடைய தகப்பனார் வந்து நான் ஆதி நாட்களில் ஊழியத்தில் வரும்போது என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ண ஒரு நல்ல ஒரு தகப்பனார். அவர் இறந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா அப்படியாக அவருடைய என்ன சொல்ற பாஸ்டர் வந்திருக்காரு தெரியும்ட்டு அவருடைய ஆராதனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பம் ஆராதனை, இப்படினாங்க ஒரு 10 விதமான குடும்பங்கள் ஆராய்ச்சி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன எங்க கூப்பிட்டாங்க, ஆராதிக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணி கூப்பிட்டாங்க. கூப்பிடவே ஆராதனை வல்லமை அந்நிய பாஷை எல்லாம் இருக்கு. ஆனா அங்க பார்த்தா 6 மணி தான் கிட்ட கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க, ஜபம் பண்ண கொடுக்குறாங்க. என்ன பண்றாங்க, எத்தனை மணிக்கு, 6 மணிக்கு என்ன பண்றாங்க. நான் என்ன பண்றாங்க கூட ஒரு ரோஷன் இருக்கான், திரும்பி பார்க்கறான், அவன் எழுந்துக்கிறான் உட்காடுறான் அதுக்கு அசைய வந்துட்டான். 2-3 மணிக்கு தான் நம்ம பிரியாணி கொடுத்தாங்க. சரி, அடுத்த செக்ஷன் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் என்ன வராங்க. இப்படி என்னதுக்கு முழுசா போச்சு. அதுக்கு என்கிட்ட வல்லமை இருக்கோ வர இருக்கோ இல்லையோ, ஆனா பொறுமை இருக்கு. அதுக்கு பொறுமையோடு கூட காத்திருக்கிறவன் என்ன பண்ணுவான், செட்டையை போல. ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஆவில் நிறைஞ்சி அந்நிய பாஷையில பவர் தான் இருக்கு தவிர அந்த பேஷண்ட்லி தன்மை அங்க பாஸ்டர் கூப்பிட்டாங்க. எனக்கு அழைச்சவங்களுக்கும் அவங்க சங்கடமா இருக்கு. நான் வந்து அந்த அழைப்புக்காக தான் நான் போனேங்க. இந்த நேசிக்கிறவங்க நம்ம ஊழியர்களை தாங்கிறவங்க அந்த அழைப்புக்கு நான் பண்ணேன், நான் படிச்சு நான் போனேன், அதை ஃபேஸ் பண்ணி நான் பண்ணேன். நான் கடைசி நான் பண்ணேங்க அந்த சிஸ்டருடைய 40th அவங்களுடைய அதாவது சால்வேஷன், அவங்க வந்து ரட்சிப்புடைய நாளை தான் பர்த்டே மாதிரி கொண்டாடுவாங்க. அதுக்காக தான் அந்த நாளை வச்சிருக்கிறாங்க. கடைசியாக அவங்க மக பாஸ்டர் வருவாங்க, கர்த்தர் ஏவுகிறார், அவங்களுக்காக ஜெபிக்கணும்ட்டு அதுங்களா கர்த்தர் ஏவுகிறார், அவங்க ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ண ஜெபம் பண்ண. இல்லை கொஞ்சம் பாடுங்க கொஞ்சம் நீங்க ஒரு 10 நிமிஷம் நடந்தது. எத்தனை மணிக்கு பண்ணானு, 11 மணிக்கு போயிட்டு 6 மணி நேரம் பண்ணானு. இங்க 2.5 மணி நேரம் இங்க உட்காந்து யோசிக்கிறேன் இல்லைங்களா. ஒரு ஊழியர் செய்யறேன், அவங்களுக்கு தெரியுது, நல்லா தெரியுது, அவங்க திரும்பி பார்க்கறாங்க. ஒரு 35 வருஷமா முன்னாடி அந்த சகோதரியை பார்த்துருக்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு என்னென்ன ஒருத்தர் வர்ஷிப் பண்றாங்க, கணவன் மணி வர்ஷிப் பண்றாங்க, வித்தியாசமா இருக்காங்க எல்லாமே. ஆனால் உண்மையாகவே அந்த பொறுமை என்பதை வந்து நான் அங்க பயன்படுத்திக்கிட்டேன். இந்த நாட்கள்ல வந்து காத்திருப்பதும் பொறுமையும் மிக அவசியம். ஆமென் சொல்லுங்க. அப்படி எனக்கு அதுக்கப்புறம் முடிச்சு விற்பாடு சாரி நான் சொல்றேன், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் டயர்டா வந்து என்ன பண்ண அதுக்கப்புறம் இன்னும் நிகழ்ச்சி போடுறான் என்று சொன்னால் நாம் என்ன செய்யும்படியாய் காத்திருக்க வேண்டும். கழுகு என்ன செய்கிறது, காத்திருந்து புது பலம் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும். காத்திருக்கிற அனுபவம், பொறுமையான அனுபவம் கிறிஸ்துவ வாழ்க்கையில மிக மிக அவசியமா இருக்குது. அதே மாதிரி நான் பெங்களூர் போகும்போது வந்து ஒரு ஃபேமிலி சொன்னாங்க, பாஸ்டர் போய் பாருங்க. நான் 1 வருஷமா நான் வந்து அவங்கள சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு பாஸ்டர் வராங்க பெங்களூர் வரான்ட்டு. அங்க அவங்களும் இந்த டீம் தான் இருக்குதுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த போனதுக்கு அந்த டீம் கூடியதும் அவங்க அங்க இருக்கிறாங்க எல்லாருமே. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 7 மணிக்கெல்லாம் வானாங்க. நான் அந்த ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து டைம் கொடுத்துருவேன், அந்த நேரத்துக்கு போவேன். அவங்க கொஞ்சம் தூரமா இருக்கிறாங்க. அவங்களை முடிச்சுட்டு நான் இன்னொரு நபரை பார்த்துட்டு நைட்டு நான் சென்னை திரும்பி வரதுக்காக பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே நான் கிட்ட ரொம்ப அது வந்து பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் டிராஃபிக்கில் போயிட்டு நான் இறங்கின பிற்பாடு அவங்க ரூட் சொன்னாங்க, வந்து ஆட்டோ பிக்கப் பண்ணி போனேன். அங்கே போனால் ஒரு 1 hour காத்துருந்தேன். யாருக்கு, ஜெபி கூப்பிடுவாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்தார் வீட்டில். அவர் பார்த்தா ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறார். அதுக்கு பேசிகிட்டே இருக்கிறாரு. ஒரு 5-6 கால்க்கு நான் போனால் ஒரு 1 hour பேசிக்கிறாரு. டென்ஷன் ஆகிறாரு. அவங்களுடைய மனைவி கூப்பிடுறாரு. என்ன பண்ணுங்க, சீக்கிரம் பாஸ்டர் வந்திருக்காரு. நான் பொறுமையாக தான் இருக்கேன். அதுக்கு நானே யாருதாங்க பொறுமையாக இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எங்க போனால் அவங்க பொறுமையாகவே கற்றுக் கொடுக்குறாரு. வேற என்ன பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, ஜபலாம் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் பாஸ் வந்து ஜெபிச்சாலும் ஒரு சேஞ்ச் எனக்குள்ளாங்க. இன்னைக்கு பார்த்தா வல்லமை மரங்கள் அது இதுன்னு போயிட்டு இருக்கிறாங்க தவிர அந்த ஒரு பிராக்டிக்கலான ஒரு நம்முடைய அந்த தன்மையை வெளிப்படுத்த முடியல.
வாழ்க்கைக்கு சரி யோசிச்சு நிறைய நம்ம ஆண்டவர் ட்ரெயின் பண்றாங்க என்று சொன்னால் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு எப்படியாக அந்த குஞ்சானது அது சிறகு பறக்கும்படியா என்ன பண்ணுங்க, அதை கீழே தள்ளி விடுங்க, கீழே தள்ளிடுது. அந்த கழுகு குஞ்சு பயந்துட்டு பாருங்க. இந்த அனுபவங்கள் தான் மறுபடியும் என்ன பண்ணுங்க, அந்த சிறகு உடையும் போது அது தெரியுதுங்க. நான் எப்போ விழுந்து நான் குழந்தையா இருக்கும் போது என்ன பண்ணாரு விழுந்தேன், அதனால காத்திருக்கிறேன் ஒரு புது சிறகோடு மறுபடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட பொறுமை காத்திருப்பல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக அவசியம். இன்னைக்கு அனைவருக்கு அந்த காத்திருக்கிற அனுபவம். நீங்க 7 மணிக்கு வரீங்கன்னா வந்துட்டாருங்க, நீங்க வாங்க கூப்பிடாதீங்க, வாங்க நீங்க படாதீங்க, வந்துட்டாருங்க. ஜெபத்தெல்லாம் பண்ணுங்க, நீங்க வந்துட்டீங்க, அதற்காக நீங்க வாங்கிட்டு அவரை வரவேற்க ஆல்ரெடி நீங்க வந்துட்டாரு. நாம் சொல்கிற நேரத்துக்கு அவர் வந்து விடுகிறார், அவ்வளவுதான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில காத்திருக்கிற அனுபவம் மிக அவசியம். அந்த பொறுமை என்பது அதுல நிறைய குணங்களை வெளிப்படுத்த முடியும். பொறுமை இருந்தா எமோஷன் கண்ணுங்க, பொறுமைக்காரங்க இருக்கு. ஆவேசமா என்ன பண்ண மாட்டாங்க எதையும், அங்க ஆவேசம் தான் ஜாஸ்தி தவிர பொறுமை அங்க கம்மியா இருக்குங்க. ஆவேசமா வராங்க, ஒருத்தருக்கு பாடுறாங்க, அவங்க அப்படியே அவங்களுடைய டோனே மாறிடுது. அவங்களுடைய டோன் அப்படியே கடவுள் மாறி டோன் மாறி என்ன பண்றாங்க, தீவிரமா சொல்லிடுறாங்க. ஆவேசம் இருக்கு, எமோஷன் தான் இருக்கு தவிர அங்க என்ன கிடையாது கனியே. ஆனால் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. நான் இப்போ இன்னைக்கு இந்த தம்பியோட மறைச்சிட்ட தம்பியோட பிரேயர் இருக்கு. நான் வெள்ளிக்கிழமை வரும்போது நல்ல மழை, நான் கோயம்பேட்டில் வர ஃபுல்லாக தண்ணிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் சொன்ன 3 நாள் இங்கே மழை இருக்கு. நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். சொன்னாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்ற ஒரு வார்த்தை வந்தது. 2 நாட்களா மழையே கிடையாது. இன்னைக்கு ஈவினிங் அந்த பிரேயர் முடிச்ச பிற்பாடு ஆண்டவரே தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார், நம்முடைய காயை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் பயந்தார். நம்முடைய தங்கச்சி கணவர் பயந்துட்டு அந்த சிமிட்டி போனோம், ஐயோ வெயில் அடிக்கணுங்க காஞ்சி. அவர் தெரியல. நான் சொன்னேன், ஒன்னும் இது பண்ணாதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்றைக்கு நாம் வாழ்க்கையில கர்த்தரை செய்ய நாமை கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்பும்படி அழைத்திருக்கிறார். பொறுமை நமக்குள்ள மிக அவசியம். காத்திருத்தது என்பது நமக்குள்ள எமோஷன் வரவே பாருங்க. இந்த மாசம் ஆரம்பிச்சோம், சடனா பார்த்தீங்கன்னா ஜனங்களே காணும் இல்லைங்களா? 7 மணி அப்படியே ஸ்லோவாகிடுச்சுன்னு 6:55 தான் வரீங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் உள்ள வரீங்க. நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 1 மாசம் நம்மளால மேற்கொள்ள முடியலையே. காத்திருக்கிற அனுபவம் பண்ணுங்க, சகிக்க முடியும். ஒழுங்குக்குள்ள உள்ள வரணுங்க. அந்த ஒழுங்கு, அதாவது அந்த அந்த கல்வி குஞ்சில செய்கிறது ஆரம்பத்திலேயே பிரச்சனையை மீட் பண்ணிடுச்சு இல்லைங்களா? அதனால வளர்ந்த பிற்பாடு பிரச்சனை பண்ணும் தோணல, அது தெரியும். இல்ல காத்திருந்து பார்க்கலாம். அழகு போயிடுச்சு, கழுகுடைய அந்தஸ்து போயிடுச்சு, பலம் போயிடுச்சு. ஆனாலும் கூட கழுகு செய்கிறது, காத்திருந்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல. கழுகு என்றால் காத்திருக்கிற தன்மை உள்ளதுதான் கழுகு. அதுக்குள்ள ஆக்ரோஷம் இருக்கு, ஆவேசம் இருக்கு, ஆத்திரம் இருந்தாலும் கூட அதுக்குள்ள இருக்கிற ஒரு பக்கம் என்ன, காத்திருக்கிற ஒரு காரியம். கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ணணுமோ காத்திருக்கணும். காத்திருக்கிற என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த ஒழுங்கை விட்டு விலகி போகக்கூடாது. நான் சொன்ன வார்த்தையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, விலகி போக கூடாது. அதுதான் காத்திருந்து நம்ம வாழ்க்கை பண்ணுங்க செயல்பாட்டில் கொண்டு வரணும். எமோஷனா பேசிடக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுங்க, அதை செஞ்சு என்ன பண்ணக்கூடாதுங்க. இல்ல, காத்திருக்கிற அனுபவம் என்னதுங்க, அந்த பெயினை உணர்ந்துதான் ஆகணும். அந்த சிறகு, அந்த சிறகுடைய காரியம் எல்லாம் அந்த சிறகு இழக்க ஆரம்பிக்கும் போது வேதனைத்தான். ஆனா பெயின் என்ன பண்ணுங்க, நான் கழுகு ஏற்றுக்கொள்கிறது, காத்திருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் காத்திருக்கணும். அதுங்க நான் எழுந்து வந்ததான் நினைச்சேன். சரி, இப்போ பார்க்குறான்னு தம்பி இப்படிதான் நிற்கிறான், உட்காரான், நிற்கிறேன் பண்றேன். அவங்க வெயிட்டிங் தான் பண்ண முடியாது. நான் உட்கார்ந்தா இருக்கிறதுக்கு, நான் சீட்ல உட்கார்ந்தாங்க பார்க்குறேன். கனமா இருக்குது, பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஒரு வல்லமை அப்படின்னு எனக்கு ஒரு வல்லமை புரியல. அதுக்கு எனக்கு தனப்பதான் பொறுமை தான் இருக்கு. அதுக்கு பொறுமையா இருக்கு. நான் எழுந்து நான் பண்ணலாங்க, சரி வந்துட்டு இருக்கேன், என்ன பண்ணலான்னு யாரும் சொல்ல போறது இல்லை கிடையாதுங்க. ஆனாலும் நம்ம முடிச்சுட்டு பிற்பாடு எல்லாம் சொன்னாங்க. தம்பி வந்தாப்புல, அந்த மாஸ்டர் எல்லாம் தெரியுறாரு, இன்னொருத்தர் வந்தாங்க, எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஆவேசருக்கு எமோஷனா இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க, அவங்க
அவங்களுடைய எல்லாமே மாறுது. எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு தொடுதலே இல்லை. வந்துட்டு நான் அந்த நாள் ஃபுல்லா ஒரு பாடி பெயின் கூட தான் இருந்தேன். நெக்ஸ்ட் டே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா நான் பெங்களூர் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு புது பலன் போயிட்டு வந்த பிற்பாடு அதனால் நம்முடைய வாழ்க்கையில வந்து காத்திருக்கிற அனுபவம் நமக்கு மேன்மை கொடுக்கும். எடுத்து வாசிங்க லூக்கா ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. அதுபடி லூக்கா 18:7 வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையா இருப்பார். அவர் யாராகிறாருங்க? அவரும் நீடிய பொறுமையா இருக்க. நம்மளை விட யார் அவரு? யாருங்க? நீடிய. அது கொஞ்சம் படிக்கல. லூக் 18:17 And will not God bring about justice for his chosen ones who cry out to him day and night? Will he keep putting them off? I tell you. நீடிய பொறுமை. ஏழாவது பிரச்சனை லூக்கா 18:7. இரவும் பகலும் தொடர்ந்து நீடிய பொறுமையா இருக்காரு. சரி, அதுக்குள்ள 6 படிக்கிறோம் சார். அந்த Lord said, listen to what the unjust judge says. And will not God bring about justice for his chosen ones who cry out to him day and night? Will he keep putting them off? I tell you, he will see that they get justice quickly. However, when the Son of Man comes, will he bring them? இல்லை தமிழ்ல பகுதி நீடிய பொறுமை. இங்க பாத்தீங்கன்னா தேவ தன்மை என்னங்க? நம்முடைய பொறுமை வந்து பொறுமை. அவருக்கு நீடிய பொறுமையா இருக்கு. என்ன பண்ணாருங்க? உங்களை வந்து எப்படி பார்க்கலாம்? என்ன பண்ணாலும் அந்த குஞ்சையை அந்த கழுகு எப்படி செய்ய தள்ளி விடும் போது அந்த தன்மை என்ன அதை பார்க்குது. அது போல நம்மளை வந்து பார்ப்பார். எந்த லெவலுக்கு இவனை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போறோம் அந்த லெவல் அவன் எப்படி இருக்கிறான் என்ன பண்ணாரு? நம்மை சோதிக்கிறான் தேவனா பண்ணாங்க. எப்படி அந்த கழுகு குஞ்சில செய்கிறது, அந்த கழுகுல செய்கிறது, அந்த குஞ்சுடைய காரியத்தை தள்ளி விடுங்க. காரணம் என்ன? அது தானாக பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட என்ன பண்ணுங்க? அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன கிடையாது, கைவிடவல்ல. அது பனிஷ்மெண்ட் பண்றது என்னது? அது எப்படியெல்லாம் கத்துக்கணும். என்ன பண்ணுங்க? பறக்க என்ன பண்ணணும்? நமக்குள்ள பண்ணுங்க. தேவனுக்குள்ளாக வளரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளா உட்காருங்க. வளரணும். என்ன பண்ணணுமோ அந்த கழுகு வந்து பார்த்தா தன்னுடைய கொஞ்சம் விட்டு போவதற்கு அல்ல, கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன பண்ணது? அது தன்னுடைய காரியங்களை நீங்களும் கத்துக்கணும். எவ்வளவு கத்துக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க, எவ்வளவு கத்துக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சுபாவங்கள் எப்படி வெளிப்படுகிறது? எந்த சூழ்நிலை வரும்போது என்ன செய்கிறோம்? நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு அந்த இடத்துல? அது கற்றுக்கொள்வதற்காக அது பிரிக்கப்படுகிறது. அந்த குஞ்சானது தன்னுடைய செட்டையை பயன்படுத்துவதற்காக தள்ளப்படுகிறது. அது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் வந்து கற்றுக்கொள்வதற்காக தான், கைவிடுவதற்காக கற்றுக்கொள்ள என்ன பண்ணுங்க? அது ஆரம்பத்திலேயே அதுக்கு தெரிஞ்சிச்சு. அது நம்ம வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் தெரிந்து விட்டது. அதனால வளர்ந்த பிற்பாடு என்ன பண்ணுங்க? அது வந்து தன்னுடைய சிறகு இழந்ததை குறித்து கவலைப்படல. பட் என்ன பண்ணுங்க? அது காத்திருக்குது. அது கவலைப்படல. என்ன பண்ணுங்க? கவலைப்படுறது தவிர காத்திருப்பது கிடையாது. அதுல கிடையாது. காத்திருப்பது நான் காத்துதான் இருக்கு. எழுபதான் போறோம். நாம சொல்லுங்க, எழுபதான் போறோம். தேவன் வந்து முடங்கி போக தேவன் அழைக்கல. இந்த ஊழியத்தை இப்படியே முடிக்க தேவன் அழைக்கல. நாங்களும் எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கழுகு வளர்வதற்கு செய்யும்படியாக அந்த கழுகு குஞ்சு செய்கிறது. தாய் கொஞ்சம் பாருங்க, அந்த கூண்டை விட்டு கலைச்சி கீழே தள்ளுது. அது கீழே விழும்படியா இறங்கி வருமானம் செய்கிறது. தாங்கிக் கொள்வது போல கர்த்தர் நம்மை தாங்குறதா இருக்கு. எவ்வளவு முறை எனக்கு விழுகிற மாதிரி இருக்கும், விழுந்தது கிடையாது. கற்றுக்கொண்டு நடந்து அங்கே அநேக காரியம் கற்றுக்கொண்டிருக்கிற இன்னொரு வசனம் வாசிங்க. ரோமர் 5:3 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. உபத்திரமும் பொறுமையையும் பாருங்க. உபத்திரம் எதற்கு கற்றுக் கொடுக்கிறது? பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. உபத்திர பட பொறுமை ஆட்டோமேட்டிக்கா நம்ம உபத்திரத்தை பண்ணாம ஒதுங்கி போனாங்க. பொறுமை இழக்கிறோம். ஒதுங்கி போன
பண்ணினா பொறுமையை கற்றுக்கொள்ள முடியாது. பவுல் சொல்லுகிறார், உபத்திரமும் பொறுமையையும் பொறுமை பரீட்சை. அதுங்க பொறுமை வந்தாதான் டெஸ்டிங் என்ன பண்ண முடியும், ஆயத்தம் ஆக முடியும். என்ன பண்ண முடியாதுங்க, கர்த்தர் நம்மளை ஞானமாய் நடத்த விரும்புகிறார். எவ்வளவோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த 27 வருஷங்கள் இந்த ஊழியத்தில் சபை ஊழியத்தை நடத்திட்டு பாருங்க, தேவனுடைய அந்த கிருபையினால இதெல்லாம் சந்திச்சுதான் வரணும். அங்கே தாய் கழுகு எப்படி கீழே தள்ளுகிறதோ அது போல தள்ளப்பட்ட ஒரு விடுவனோ என்கிற அளவுக்கு கீழே போயிட்டாருங்க. கீழே அவ்வளவுதான், ஊழியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிய போகிறது என்கிற நிலைமைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். அவன் வீட்டில் ஒரு வீட்டுக்கு போது ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. சின்னதாக இருந்தது, தொட்டியில் இருந்தது. அதுக்கப்புறம் பல பிரச்சனை வரும்போது என்னுடைய தங்கச்சி வீட்டில் அதை கொடுத்தேன். அப்போ அந்த தங்கச்சி போது சொல்கிறேன், இந்த மரம் வளரும் தவிர நான் இருக்க மாட்டேன். அப்படி ஒரு விளைச்சதுக்கு இந்த மரம் அதுக்கு நல்லா வளரன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வீட்டில் வந்து மாடிக்கு மேலே வந்துருச்சு. அப்போ நான் சொல்றது ஒரு விளைவு என்ன பண்ணது, இந்த மரம் இருக்குமா, நான் என்ன பண்ண மாட்டேன், பெரிய ஞானி மாதிரி பேசுனதுக்கு. ஆனா தேவன் கற்றுக் கொடுத்த அனுப்பினாங்க, இப்படி இருக்கணும், இப்படி பழகணும், இப்படி பேசணும், இப்படிதான் வாழ்றதுக்கு கற்றுக் கொடுத்தபடியினால்தான் இதுவரைக்கும் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். உபத்திரம் எதை கொடுத்தது எனக்கு, உபத்திரத்தினால் நீங்க பொறுமையை கத்துக்குங்க. பொறுமை அவசியமான கிறிஸ்துவத்துக்குள்ளாக, பொறுமை தாங்க கிறிஸ்துவத்துக்குள்ளாக. அந்த பொறுமைக்குள்ளாக எவ்வளவு அந்த நல்ல காரியங்கள் உள்ள அடங்கி இருக்கு தெரியுங்களா. பொறுமை இருந்தா எனக்கு சகிப்பு வரும். அதுக்கு சகிச்சுக்க வேணாம். இல்லாட்டி என்ன பண்ண முடியும், பாஸ்ட் தானே இவங்க கூப்பிட்டு என்ன பண்ணலாம், எழுந்து மடமன்னு வந்துட்டு இருக்கலாம். டென்ஷன் ஆமாவாதுங்களா, ஆமாவாதுங்களாமா. உங்களை ஒரு 5 ஹவர் உட்கார வச்சு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன். இப்படி அமைதியா இருப்பீங்களா, ஒரு 12 மணி முடிக்கிட்டீங்களா, 2 பேர் பார்க்கறாங்க, என்னது வேலைலாம் இருக்குது, என்ன பண்ணுங்க, என்ன பண்ணணுமோ ஏன்னா உட்கார வச்சுட்டு பாஸ்ட்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுங்க, வந்து நான் பார்த்துட்டப்போ என்ன பாஸ்ட் நல்லா தெரியும் எனக்கு. அந்த தம்பி பாட்டெல்லாம் பயங்கரமா பாடி என்ன பண்றது தெரியும், என்ன பண்ணுங்க, திரும்பி பார்க்கறாங்க, பாஸ்ட் அப்படியே உட்கார வச்சிட்டாங்க. எதுக்கு 6 மணி நேரம் பண்ணுங்க, பாஸ்ட் மோசம் தான் பாவம் ஆயிட்டான், கண்ணுகள்லாம் ரெட் ஆயிடுச்சு. திரும்பி பார்க்க சாப்பாடு போடுவாங்க, என்ன பண்ண அந்த பொறுமையில டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுக்கு நிர்பந்தமான மனுஷன் 2 பிரமாணம் உள்ள இருக்கிறீங்களா. ஆனா 2ஆம் பிரமாணமாகிய பொறுமை இருந்தனால ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு ஜெயிச்சேன். அதுக்கு தான் அவங்க சொல்லுவோம், நான் பாஸ்ட் வந்து போயிட்டார். இல்லை, அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ரேயர் பண்ணி ப்ளஸ் பண்ணி என்ன பண்ண பாட்டு, ஒரு பாட்டு பண்ண, தெரியாத பாட்டு என்ன பண்ணுங்க, தெரிஞ்ச பாட்டு பண்ண அவங்களுடைய பிள்ளைகிட்ட மைக்கி கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, நான் பார்க்கிறேன் அது என்ன நடக்குன்னு எனக்கு ஆவி நல்லா உணர முடியும். ஆனால் ஒரு அன்பு நிமித்தமா அங்க போனேன். அதுக்கு ஒரு அன்பு நிமித்தமா அங்க போனா அவங்களுக்காக போனேன். ஏன்னா நமக்கு தெரியும் எங்க போனா இந்த நேசம் இருக்கும், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அநேக ஊழிகளை நான் கடந்து போயிருக்கேன். கடந்த நாட்கள் கூட பெங்களூர் போயிருந்தேன். அவ்வளவு என்னை நேசிக்கிற மக்கள், கணவனை இழந்து இருக்கிற ஒரு சகோதரி, ஒரு மகன், கடைசியாக வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து டின்னர் சாப்பிட்டு அங்கேருந்து நான் அந்த குறிப்பிட்ட பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அந்த சென்னை வந்தேன். நைட்டு 11 o'clock அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க அங்கே நிமிஷம்லாம் இந்த கூட்டத்தில் இருக்கிற அந்த சகோதரி வீட்டுக்கு போனோம். அங்கேயே 9 ஆயிடுச்சு. அங்கேருந்து நான் ஆட்டோ பிடிச்சி ஒரு 10:30 கிட்ட அங்கே வீட்டுக்கு போகிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வேதனை இருந்தாலும் கூட 25 வருஷமா எனக்கு அவர்கள் நெருக்கமானவர். அவங்க அந்த அன்பு மாறவே இல்லை. தன்னுடைய கணவரை இழந்து அவங்க சொல்றாங்க, எனக்கு பாஸ் நீங்க சொல்லியிருக்கிறீங்களே உங்க சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, அதை நான் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன் பாஸ்டர். அதுதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. இவ்வளவு காரியங்கள் ஒரு மூலமா தெய்வம் பேசினாரு, என் கணவர் மதிப்பதை குறித்து உங்ககிட்ட பேசலையா? ஆனாலும் விரக்தி இல்லாம இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளை வளர்ந்து இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா நைட் 12 மணி ஆச்சு, ஒரு ஃபிளாட்ஸ்ல கேட் சாதிட்டாங்க, 2 கதவை திறந்து வெளியே கொண்டு வந்தோம்னா காரை பிக்கப் பண்ணிட்டு என்ன அனுப்பிச்சு போறாங்க. யோசிச்சு பார்த்தேன், நம்ம வாழ்க்கையில வந்து அந்த பொறுமையோடு அந்த குடும்பத்தோட பழகினால் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த குடும்பத்தின் மூலமாய் ஒரு கனியை நான் பார்க்க முடியும். அவங்க வெறுத்திருக்கலாம், என்ன கணவர் மறிச்சிட்டாரு, இவர் சொன்னார நடக்கலையும் வெறுத்திருக்கலாம். இன்னைக்கு அந்த குடும்பம், அந்த பிள்ளையும் சரி, 18 வயசு அந்த பிள்ளைக்கு சகோதரியும் சரி அவ்வளவு நேசிக்கிறாங்க. அங்க அநேக ஜனங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன, அன்னைக்கு அந்த ஊழிய நாட்களை வந்து பாடுகளோடு கூட ஊழிய செஞ்சிருக்கிற, காத்திருந்து வேண்டாம் விட்டுலாம் அந்த ஊழியத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஆரம்ப நாட்களில் போகும்போது இங்கே புல்நசிவன் எங்கள் பர்ச்சேஸ் சாப்பிட்டாங்க ஹேஸ்டி பண்ணதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன். 2-3 பஸ் ஏறி வருவேன், மழை புயல் காற்று இப்படியெல்லாம்
மணிக்குள்ளலாம் இருக்கும். ஆனால் அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்தபடினாலே இன்னைக்கு நேசிக்கபடியான மக்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். பொறுமை எழுந்து இதெல்லாம் வேண்டாங்கன்னா அதுக்கு மொழியும் தெரியாது, ஆங்கிலமும் தெரியாது, கன்னடாவும் தெரியாது, ஊட்டாதான் தெரியும். அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது, அங்க போனாதுங்க ஒன்றும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அங்கே அநேக உண்மையான ஜனங்களை கத்தர் கொடுத்திருக்கிறார். உண்மையான மக்கள் என்கிட்ட ஒரு கபடா ஒரு மேலோட்டமெல்லாம் பழக மாட்டாங்க. அதுதான் இந்த ஊழியத்துல நான் போறதுக்கு ஒரு காரணம் வந்த போது நான் அநேக உண்மையான மக்களை கொடுத்திருக்கிறேன், நேசிக்கிறாங்க. ஒரு மாத காலையில் எனக்கு டெய்லி மெசேஜ் வருது, அப்போ அங்கே பயங்கர மழை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்லுது, எனக்கு அவங்களுக்கு தகப்பன் இல்லை, சொல்லுது 100க்கு 100 எனக்கு நீங்கள் அப்பா, எனக்கு 100க்கு 100 யாருங்க அப்பாவும் உங்களை உணர்றேன். பாருங்க, இதெல்லாம் ஒரு தேவனுக்குள்ளாக சகிச்சு காத்திருந்து ஊழியத்தில் வந்த பிரச்சனையெல்லாம் நான் என்ன பண்ண சகிச்சு நான் பண்ண ஏற்றுக்கொண்டு இந்த சின்ன ஊழியத்தை ஒழுங்காக செய்யும்படியே கத்தருக்கு போய் செய்யலாம். அதை ஒழுங்காக தான் நான் செய்யறேன். குறைவு இருக்கலாம், தேவனுடைய நேரம், தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒழுங்காக தான் தேவன் பார்க்கிறார். அந்த காத்திருந்து அந்த பிரச்சனை மத்தியிலே, உபத்திரத்தின் மத்தியிலே பொறுமையை கற்றுக்கொண்டபடியினாலே இன்னும் பொறுமையா இருக்கிறேன். காரணம் என்ன? கழுகை போல செட்டை அடித்து எழுதுவேன் என்ற பொறுமை இருக்கிறது. இங்க வருகிற யாரும் என்ன பண்ண பண்ணாலும் முகத்துல கூட பண்ண மாட்டேன். உங்களுக்குள்ள எனக்குள்ள குறை இருக்கலாம், உங்களுக்குள்ள குறை இருக்கலாம். என்னுடைய ரியாக்ஷன் வந்து நான் ரொம்ப அடிபட்டு வந்தேன். எனக்கு ஊழிய பாதையில நான் இருந்த இடத்துல ரொம்ப அடிபட்டு வந்தேன். அதனால அந்த பொறுமை என்ன செய்கிறது? படியும் அப்பீஸ் பொறுமை பரீட்சையும் பரீட்சை என்ன செய்யும்? நம்பிக்கை. இந்த பொறுமைனாக ஒரு டெஸ்ட் கொடுக்குது. அந்த டெஸ்ட் என்ன பண்ணாங்க? நம்பிக்கை வந்து நமக்குள்ளாக இந்த ஒவ்வொரு படிப்பும் என்ன பண்ணுங்க? உபத்திரம் என்ன பண்ணீங்க? பொறுமையா இருக்கும். 7 மணி உபத்திரமா தான் அது வருத்துக்கு. 7 மணி எப்படி இருக்கு உங்களுக்கு? அப்படி தட்டு தட்டுமா என்ன பண்ணீங்க? நீங்க உபத்திரமா டைம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? யாருக்குள்ள ஈஸியா இருக்கு சொல்லுங்க. யாருக்குள்ள ஈஸியா இருக்குது? எழுதுறது கஷ்டமாகுது, குடிக்கிறது கஷ்டமாகுது, ட்ரெஸ் பண்ணது கஷ்டமாகுது இல்லைங்களா? இதுதான் இல்லைங்களா? இப்போ சீக்கிரம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. காலையில எழுப்பி விட்டுறதுக்கு எழுப்பினா பண்றாரு. பழகிட்டீங்கன்னா கஷ்டம் தெரியாது. ஆமென் சொல்லுங்க. எதையும் பழகிட்டீங்கன்னா சொல்லுங்க பார்க்கலாம், கஷ்டம். இந்த ட்ரிங்க்ஸ் பண்றாங்க இல்ல, முதல்ல பண்ணுவாங்க இப்படின்னு அது என்ன பண்ணுவாங்க? சரளமா போயிட்டு இருக்கும். அவங்களுக்கு கஷ்டம். அது என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்க. அவங்கள பண்ணிக்கிற மூக்கெல்லாம் முடிச்சு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரளமா அவங்களுக்கு அது எதமா இருக்கும். அது எல்லாம் இருக்கவே சொல்லுங்க. அது போல பழகிட்டீங்கன்னா 7 மணி உங்களுக்கு பெருசாவே, 6 உங்களுக்கு பெருசாவே. உபத்திரம் தான், கஷ்டம் தான். சீக்கிரம் வருது சொல்லுங்க. என்னமா கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? கஷ்டம் தான். இப்பெல்லாம் பரவாயில்ல. பிள்ளைங்க மத்தெல்லாம் சொல்லுவாங்க, ஏமா லேட்னா நான் குளிச்சுட்டு வரேன். அப்ப பாஸ்ட் குளிக்காம வராங்க. சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு குளிச்சுட்டு வரதுக்கு லேட்? உபத்திரம் தான் இது. இதை நீங்க நடைமுறைக்குள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் ஒரு பொறுமை. வேண்டி ரிலாக்ஸா போனீங்க, நீங்க டென்ஷன் இல்லாம சீக்கிரமா எழுந்து ரிலாக்ஸா உட்கார்ந்து எப்படி யோசிச்சு பாருங்க. அதனால் உபத்திரம் என்ன செய்கிறது? பொறுமையை கொடுக்கிறது. பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையை கொடுத்துருங்க. என் தேவன் இங்க இருக்கிறார். என் தேவனுக்கு பரீட்சை என்ன பண்ணாரு? அந்த பொறுமை வந்தது, பரீட்சை வந்தது, ஒரு டெஸ்ட் வந்தது. அதெல்லாம் என்ன வந்தது? எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அங்க போனா யார் இருக்கிறார்? எனக்காக ஆவலாக 7 மணிக்கு யார் இருக்கிறாங்க? அந்த நம்பிக்கை வந்துடுச்சுன்னா அவரை பார்க்கணுன்ற ஆசை எனக்கு வந்துடும். அந்த நம்பிக்கை வராத வரைக்கும் அந்த ஆசை எனக்கு, அந்த நம்பிக்கை எப்படி வருங்க? உபத்திரவத்துல நான் பொறுமையா இருக்கும் போது, அந்த பரீட்சையை தேடி வரும்போது தான் என்ன பண்ண முடியுங்க? அந்த நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை வந்ததுன்னா இந்த ஆராதனை எப்படி இருக்குங்க? 2.5 மணி நேரம் மகிழ்ச்சியா, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் தேவ ஆராதனை என்பது. அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த பரீட்சைக்கு நாம் கடந்து போகும்படி கொடுக்க வேண்டும். இந்த வசனம் வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஆகையால் மேலும் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொகுதிரவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் என்ன பண்ணுங்க? இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு ட்ராக் இருக்கு. அது என்ன பண்ணுங்க? அதுல தான் என்ன பண்ண ஓடணும். என்ன பண்ணுங்க? உங்கள் குடும்பத்துக்கு
என்று ஒரு ட்ராக் இருக்கு. அதெல்லாம் பண்ணணுங்க. எப்படி ஓடணுமோ மறுபடியும் படிக்கணுமோ. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளணும். எதெல்லாம் தள்ள வேண்டுமோ தள்ளிவிட்டு தள்ளினாதான் என்ன பண்ண முடியுங்க, நான் அந்த ட்ராக்ல வர முடியும். அதுவும் எப்படி வரணும், நானு பொறுமையா தான் வரணும். எப்படி வரணும், நம்ம வாழ்க்கை பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்துல ஆவேசமா இருக்கக்கூடாது, என்ன பண்ணக்கூடாதுங்க, எமோஷனா இருக்கவே நிதானமா தான் இருக்கணும். நிதானமா தான் இருக்கணும். எருமை மாடெல்லாம் பார்த்துக்கல நீங்க, பார்த்துக்கல இவங்க பார்த்துருக்கேமா, அது எப்படி இருக்குங்க, அப்படியே அதுக்கு இஷ்டம் பண்ணாதான் கிராஸ் பண்ணணும். அதுக்கு என்னதான் நமக்கு மோடியே விட பண்ண முடியாது, தடுக்க முடியாது. பாருங்க, நமக்குள்ள ஒரு ஆவேசத்துல நிதானம் இல்லாம பேசிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க, எதையும் என்ன பண்ணக்கூடாதுங்க, படிக்குமா தள்ளிவிட்டு எதுக்கு தள்ளுங்க, பாரத்தை தள்ளணும், பாவத்தை தள்ளணும். இதெல்லாம் தள்ளினாதான் என்ன பண்ண முடியுங்க, அந்த வழியில போக முடியும். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு என்ன பண்ண முடியும், எதையும் செய்ய. இந்த நாள் கர்த்தருடைய நாள். இந்த நாள் யார் இருக்குதுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க சொல்லுங்க, தள்ளி தள்ளி. இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் சிறப்பா செய்வீங்க. இதை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா, கடந்த வாரம் அவர் அந்த ஒரு இழப்பு, அந்த கடந்த வாரத்துக்கு முன்பாக, ஆனா இங்க சிறப்பா தேவனுடைய ஆராய்ச்சினா போனா அங்க எல்லா காரியம் தேவன் சிறப்பாக முடிச்சு சமாதானமா இந்த ஸ்மூத்தா நான் சொல்கிற எல்லாத்தையும் கீழ்ப்படிங்க. இங்க எல்லாம் ஒருவனா போனாங்க. அவருடைய எழுந்த அந்த மகனுடைய தகப்பன் அவ்வளவு பாடம் சொல்ற, அங்கிள் நீங்க என்ன சொல்லுங்க நாங்க செய்யறோம். இதுவரைக்கும் எங்களை தான் கேட்டு இருக்கிறான். என்று சொன்னா நாம் தேவனுக்காக உறவுதான், அதுக்காக என்ன பண்ண முடியும், வார்த்தை என்ன பண்ணுங்க, இதை முடிச்சுதான் நாம போகிறதுங்க. இதை முடிக்காம இதுதான் எனக்கு முக்கியம். உங்கள் யாருக்கு இதுதான் முக்கியம் சொல்லுங்க, தேவன் தான் முக்கியம். நான் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, நீங்களும் தேவனுடைய தேவர்கள் என்றும் உன்னதமான மக்கள் என்றும் சொல்லி இருக்கிறாரு. நியாயத்தீர்ப்பு விசாரிக்கப்படுகிறது தேவனுடைய ஆலயத்தில் தானே. இங்க இருக்கிற நான் மாத்திரமல்ல, நீங்கள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமான மக்கள் என்றும் சொல்லி இருக்கிறாரே. ஆனால் நான் யாராக இருக்கிறேன், உலகத்தில் லோக பிரபுக்களை போல மனுஷனை போல இருக்கிறேன். அதனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, யாரை நோக்கி பார்க்கணும், நீங்க யாரை பார்க்கணும், என்னையும் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும், நீங்க இயேசுவை தான் பார்க்கணும். யாரை பார்க்கணும், சபைக்கு வருகிறனால் எந்த நபரையும் யாரை பார்க்க வர்றாரு, இயேசுவை பார்க்க வருகிறேன். பொறுமையோடு என்ன செய்வடியாக எனக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடல். இது ஒரு ஓட்டம். இது ஓட்ட பந்தயம் ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடணும், முடிக்கணும். ஓட்டத்தை என்ன பண்ண நீங்க ஆரம்பிச்சு இப்ப இல்ல, ஓடிக்கொண்டுதான் இருக்கணும் வாழ்க்கையில். அதனால் நம்முடைய வாழ்விலே தேவன் அழைத்த அழைப்பு அப்படியே இருக்கிறது. இன்னொரு வாசிங்க, எபிரேயர் 1:19 வாசிங்க. யாக்கோபு 1:19. யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் பாருங்க. யாவரும் கேட்கிறதற்கு எப்படி இருக்கணுமா, தீவிரமா இருக்கணும். பேசுவதற்கு பொறுமையா இருக்கணும். கோபிப்பதற்கு, இதுல எது ஜாஸ்தி வருது நமக்கு, கோபம் தான். என்னதான் வருதுங்க, கோபம் வருதா இல்லைங்களா? கோபம் வந்தாலும் பாவம் செய்யும். கோபம் தனியிட்டோம், எது எப்ப தனியிட்டோம், 6 மாசம் போட்டு தனியிட்டோமா, மாலைக்குள் தனியிடும். அதுதான் பொறுமை. ஆமென் சொல்லுங்க. கோபம்
இழப்பதுதான் எதை காண்பிக்கிறது? உன் பொறுமையை காண்பிக்கிறது. நான் பேசுவதை விட எதை செய்யணும்? நான் என்ன பண்ணும்? பொறுமை இழந்து பேசிட்டாங்க. சொல்றாங்க அவசரப்பட்டு. அதுக்கு பொறுமை இழப்பதுதான் அவசரமா பேசுறது. அதனால் கேட்கிறதுக்கு என்ன பண்ண? நான் தீவிரமா என்ன சொல்றீங்க உங்க பிரச்சனை என்ன, அதை கேட்பதற்கு என்ன பண்ணும்? கேட்கணும். என்ன பண்ணும்? அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு நான் கேட்கணும். நம்ம என்ன பண்ணணுமோ? கோபப்படுறதுக்கு என்ன பண்ணணுமோ? நான் பேசி நான் பண்ற கோபத்தை உண்டாக்கிறேன். இல்ல இல்ல, பேசுவதற்கு எப்படி இருக்கீங்க சொல்லுங்க? பொறுமையா என்ன பேசுறது யோசிச்சு பேசுங்க. எல்லாமே பேசிட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க? நாம் என்னவா யாக்கோபில் சொல்லப்படுங்க, நெருப்புனதுங்க கொளுத்திடும். உங்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனுடைய இதயத்தை கொளுத்தும். எதை என்ன பண்ணீங்க? நிதானமா பொறுமையா எல்லாரையும் கனம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. பொறுமை என்ன பண்ணுறீங்க? நிறைய கனப்படுத்தும். பெருமைக்கு அல்ல, யாரையும் இது வரைக்கும் நான் பிள்ளைங்க கூட வாடா போடான்னு பண்ண மாட்டேன். ஆண்டவருடைய ஈவு அன்றையிலிருந்து அப்படியே அவர் அந்த வழிகளை அவர் எனக்குள் அவருடைய ஈவுகள் உணர ஆரம்பிக்க யாரையும் என்ன பண்ண மாட்டேன். ஒரு இதையும் பின்னாடி கூட என்ன பண்ண மாட்டேன். கர்த்தர் பார்க்கிறார். பேசுவதில் எப்படி இருக்கும்படியாக அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க பிரச்சனை என்ன? பிள்ளையுடைய அப்பா அவருக்கு பேச முடியல. என்னதுக்கு ஆதங்கத்தில் என்னவோ சொல்றாரு. நான் ஒரு நாள் அந்த தங்கியிருந்த போயிருந்தேன். அவருடைய என்னதுக்கு அந்த வேதனை பேசினாரு. அந்த ரெண்டு கணவனை கூட அந்த கோபம் வருது. ஒரு இடத்துல கூட என்ன வருது? ஒரு கோபம். அப்படியே பொறுமையா இருந்ததுமா அவர் சொல்றது என்ன மட்டும் ஒரு இதுவா இருக்காரு. என்கிட்ட சொன்னாரு, காக்கா சரி போடுது. என்னதுக்கு காக்கா தானே சாப்பிடும் போது அவரை சாப்பிட போறாரு. அதுக்கு அவருடைய ஆத்துல இல்ல, அதெல்லாம் தப்பு. நரகத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுவாரு? நான் பாஸ்ட் என்ன சொல்லுவாரு? அதுக்காக நீங்க காக்கால போடாதீங்க சொல்றாரு. அவரோட தேவன் அறியாத ஒரு மனுஷன். நான் சரி, அதெல்லாம் உங்களுடைய அவர்கள் உங்க ஆத்ம திருப்தி என்ன பண்ணுவீங்க? நீங்க செய்யுங்க. என்னது? அதனால அந்த பிள்ளைக்கு எந்த பலனும் இல்லை. என்னதுக்கு அதை இல்லைங்க, அதெல்லாம் தப்பு. யோசிச்சு பாருங்க. அதை சொன்ன அவர் என்ன பயத்துப்பாருங்களா? அவரே மன வேதனையா இருக்கிறார். இன்னும் தேவனை அறியாதவனா இருக்கிறார். அவர்கிட்ட பண்ணக்கூடாது போயிட்டு நான் வாதம் செய்ய இல்லைங்க இப்படி சொல்லி இருக்கிறது சொல்ல முடியுங்களா? பொறுமை என்ன பண்ணனால பேசுவதற்கு பார்த்தீங்கன்னா அவரே வந்து அதுக்கப்புறமா அவருடைய அந்த பிள்ளையுடைய போட்டோ இது பண்ணியிருக்காங்க. அப்போ அவருடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் அதை பண்றாரு. அவர் ஒரு இண்டு தான். அவர் என்ன பண்ண விளக்கு மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. இவர் சொல்லியிருக்கிற இல்லை அதெல்லாம் பண்ணாதீங்க, கேன் வச்சுருங்க. கேன் அப்போ நம்ம சொல்லாம என்ன பண்றாங்க? அவங்க பாடுறாங்க. அப்போ நாம் பேசுவது யாரையும் கண்டம் பண்ணி நீங்க பண்ணக்கூடாதுங்க. யாரையும் நீங்க வந்து பெரிதாக அவங்க வந்து சிம்பிளாக யாரையும் என்ன பண்ண இழிவாக பேச, இதெல்லாம் பொறுமைக்குரிய பக்குவம் கிடையாதுங்க. பொறுமை இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாதுங்க. வேகமாக நான் பேச மாட்டேன். என்ன பண்ணணுங்க? வேகமாக பாருங்க. நான் ஒரு 3 மாசம் கூட சொல்றீங்களா, 2 சகோதரிகளோட பிரச்சனை இருக்குங்களா, நான் யாருக்கிட்டையும் எதையும் என்ன பண்ண பேசவே இல்லை. என்ன பண்ண யாருக்கிட்ட எதையும் இன்னைக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. நான் போயிட்டு இதை திருச்சி அங்க சொல்லி அக்கா அப்படி சொல்றாங்க. நான் மௌனமா தான் இருக்கணுங்க. பேசவே இல்லை. 14 நாள் சமாதானம் ஆயிட்டாங்க. ஊருக்கெல்லாம் போறாங்க. என்ன நடக்குது? அவங்களுடைய 2 பேரும் ஒரு சகோதரியுடைய மகன் நல்ல பிள்ளை. அது ஒரு யாரையும் கிரிமிடிச்சு பிராமினன். என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்றாங்க ஜோமனுங்க ஃபாஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண அதை பத்தி இவங்ககிட்ட யார்கிட்ட சொல்லலை. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டு என்ன பண்ண என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன பண்ண அதை பத்தி யாரும் சொன்னாங்களா? யாரும் சொல்லலைங்க. அவங்க பார்க்கிறாங்க நமக்குள்ள வந்து ஏதாவது ஒரு அவர்களை வெறுக்கும்படியாக குடும்பத்தை பிரிக்கும்படி எந்த ஒரு வார்த்தை நமக்கு வரவே, உங்க வார்த்தை யாரையும் சொல்லுங்க. அதுதான் பொறுமை. என்னதுங்க? பொறுமையா இருக்கு. பொறுமையுடைய தன்மை என்ன? அதனால் நாம் பொறுமையாய் காத்திருந்தால் கழுகை போல செட்டைகளை அடித்து நாம் என்னுடைய சிறகு என்னதுங்க விழுந்து விட்டது. சிறகு முழுமையாக விழுந்து விட்டது. பறக்க முடியாதுதான். வயது ஆகிறது, என்ன செய்ய முடியுதுங்க? வயது நமக்கு ஆகிறது தான். ஆனால் கர்த்தருக்காய் காத்திருக்க வயது என்பது
ஸ்பீடா தான் இருக்கு. அதுங்க ஊழியத்தை ஸ்பீடா செஞ்சுட்டு இருக்கிற சரீரத்தில் பலகீனம் இருக்கத்தான் செய்கிறது. நான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டேப்லெட்லாம் வாங்க நேராக போயிட்டு அங்கே போனால் பார்த்து எல்லாமே வீட் ஃபுட்டுறதுக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மயக்கம் தான். ஒரு 4 நாளுக்கு மட்டனு சிக்கனு ஃபோர்க்கு இதுங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் சுகத்தை கொடுக்குறான். டேப்லெட் இல்லை எங்களுக்கு போயிட்டேன் அந்த மாதிரி நீ தான் பலனதுக்கு வசனம் வருகிறது. அவரை நம்பி போயிட்டேன், அவ்வளவு தூரம் போயிருக்கிறேன். ஏதாவது ஒரு சடனா ஏதாவது ஒரு பலவீனம் வந்தா எங்க யோசிச்சு பாருங்க, தங்குறேன். இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும், ஆனால் கர்த்தர் கிருபையாய் தாங்கி கொண்டு வந்தார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பேசுவதற்கு யோசிச்சு பேசுங்க. யாரையும் நீங்க பெரிதாக அவங்க அற்பமா யாரையும் பேசாதீங்க. அப்படி அவன் காத்திருந்தபடினால் தான் செய்கிறது, கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவருக்கு புது பலனை கர்த்தர் கொடுப்பார். வாழ்க்கையில நீங்க பார்க்க தான் போறீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை கர்த்தர் உயர்த்ததான் போகிறார். இதுவல்ல, கர்த்தர் உயர்த்துவார். அந்த நம்பிக்கையோடு இருக்கிறது. ஒன்று நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 காரியம் வச்சிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு தேவன் சபையை கொடுத்தானா நான் எங்கெல்லாம் பழகணும் அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, ஒரு கல்யாணம் மாதிரி நடத்தும். அதுக்கு எல்லாம் விட்டா மறித்து அவங்கெல்லாம் என்ன பண்ண சாட்சி 2 காரியத்தை கத்துக்கிட்டு கொடுத்துட்டேன். 2 காரியம் தான். ஒன்று, நான் இத்தனை ஆண்டுகளாக பெங்களூர் டெல்லியில எல்லாம் நிறைய வெளியிலலாம் இருக்கிறாங்க பழகின மக்கள். ஒருவேளை தேவன் செய்ய வல்லவர் திருச்சபை கத்தர் கொடுக்க போகிறார். ஒண்ணு கிடையாது, ஒரு விசுவாசம் தான் கிடையாதுங்க. யோசிக்காதீங்க, ஒண்ணு கிடையாதுங்க. நம்ம என்னதுங்க, ஏன்னா வசனம் சொல்லிட்டு வராங்க. வேற தீர்க்கதரிசனம் பண்ணாமல் இருக்கு. வசனம் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் என்ன சொல்ல வேண்டுமோ என்ன செய்யணும் வசனம் பேசுகிறார் கர்த்தர். அதுதான் எனக்கு தீர்க்க தரிசனம். அதனால் 2 காரியம். ஒன்று, திருமணம் போல என்ன பண்ண போனாலும் நடத்தும். இல்லாவிட்டால் மரித்தால் அநேக ஜனங்கள் சாட்சி. இந்த 2 காரியம் நடக்கும். இதுவரைக்கும் தேவனுக்காய் காத்திருக்கிறேன். இந்த ஊழியத்தில் எவ்வளவு உபத்திரவங்கள் தெரியுங்களா, என் மனசுக்குள்ள எவ்வளவு வலிகள் இருக்கு தெரியுங்களா. ஆனா அந்த உபத்திரம் எதை கற்றுக் கொடுத்தது, பொறுமையை கற்றுக் கொடுத்தது. பரீட்சை எனக்கு என் நம்பிக்கை வீண் போகாது. நம்பின்னு தான் இருக்கிறேன். அதனாலதான் ஊழியத்தை உற்சாகமா செய்ய முடியுது. இல்லாட்டி சலிப்பாயிடுங்க. நான் எனக்கு சலிச்சிருவேன். அந்த 6 மணி நேரம் போய் காத்திருக்கேன்னா நம்பிக்கை எனக்குள்ளாக நம்பிக்கை இடக்கூடாது. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவத்தில் போகும். இன்னொரு வசனம் வாசிங்க, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். பொறுமையா இருக்கிற யாருங்களா பாக்கியவான ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் பெருமையுள்ளவனை பார்க்கிறோம் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி பார்க்கிற வண்ணமாக பொறுமையா இருக்கிறவன் யார் என்று பார்க்கிறோம் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலை முடிவை கண்டிருக்கிறீர்களே. என்ன பண்ணுங்க, எப்படி அந்த கழுகு சிறகெல்லாம் இழந்து விடுகிறது போல எல்லாவற்றையும் யோபு இழந்து விட்டான். இனி வாழ்க்கை கிடையாது. மனைவி சொல்கிறார், தேவனை தூஷித்து விட்டு செத்து பொறுமையாயிருந்தான். யோபு பொறுமையாயிருந்தான். அதற்கு பின்னால் 4 தலைமுறை தேவன் அவனை ஆசீர்வதித்தான். பொறுமை ஆசீர்வாதம். ஒரு மனிதனுக்கு பொறுமை என்பது என்னங்க, அவனுக்குள்ள ஆசீர்வாதம், அவனுக்குள்ள சகிப்பு இருக்கும், மன்னிப்பு இருக்கும், ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருக்கும். இது அத்தனையும் உள்ள இருந்ததுல அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் மனசுல கசப்பு, வைராக்கியம், கோபம், பெருமை இல்லாததுங்க மனசுக்குள்ள. நம்முடைய மனம் ஒரு குழந்தையை போல மாறும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் தான். எனக்குள்ள கோபமும் எரிச்சலும் பெருமையும் இழிவான எண்ணங்கள் இருந்தா என்ன அறியாத ஒரு காரியம் என்னை வாட்டிக்கொண்டே இருக்கும். யோபுடைய தன்மை, அவனை பார்த்து என்னவோ சொல்றாங்க. வாழ்க்கை அப்படியே தன்மையோடு கூட மனைவி சொல்லி செத்து போகின்ற அளவுக்கு சோதனை வந்த போது அங்கே சொல்லப்படும் யோபுடைய பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயல் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். அதாவது பொறுமையாய் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உருக்கமும் இறங்குவார். கர்த்தர் இறங்கியே தீரணும்.
கழுகு எப்படி செட்டை அடித்து எழும்புகிறது அது போலாம் நீங்க எழுப்பிதான் ஆகணும். உங்களை கர்த்தர் உயர்த்த அழைத்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே பொறுமை மிக அவசியம். காத்திருக்கிற தன்மை அவசியம். இந்த பொறுமை காத்திருப்பு வாழ்க்கையில வரும்போது என்ன பண்ணக்கூடாது? விரக்தி ஆயிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? விரக்தியினுடைய சாயலை காண்பிக்க கூடாது, வெறுப்பின் சாயலை காண்பிக்க கூடாது, கோபத்தின் சாயலை காண்பிக்க கூடாது, கசப்பின் சாயலை என்ன பண்ணக்கூடாது? காண்பித்து நான் பொறுமை என்று சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ளே மறைச்சு தேவனுடைய செயலாய் மாறுகின்ற போதுதான் அந்த கழுகுடைய நேச்சர் அது அமர்ந்து என்ன பண்ணுங்க, அது அமர்ந்து காத்திருந்தாதான் மறுபடியும் சிறகு. அது கொஞ்சம் ஆத்திரப்பட்டோ ஆவேசப்பட்டோ தன்னுடைய முயற்சியை செய்தால் சிறகு அதுக்கு வரா. அது காத்திருக்கு காத்திருக்கு காத்திருக்கு. ஒரு சிறகு வருகிறது, மறு சிறகு வருகிறது, காத்திருக்கு. இல்ல 2 சிறகு வந்துச்சு பறந்தலாம், இல்ல இல்ல, அது முழுமையாய் காத்திருக்கிறது. இழந்த அழகு மறுபடியும் வருகிறது. 120 வயதிலே மோசையுடைய கண்கள் ஈரணையவில்லை, அவருடைய பலம் புது பலம், புது பலம். அதனால் தேவனுக்குள்ளாக காத்திருங்க. கர்த்தருடைய தேவையை சந்திக்க வல்லவர். அவருக்காக நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் பார்க்கிறாங்க. அவர் மாறுவதற்கு மனபுத்திரன், மறப்பதற்கு மனிதன் கிடையாது. பொறுமை அநேக தன்மை உள்ள உருவாக்கும். அது மிகுந்த சந்தோஷம். அது போல சந்தோஷத்தை அனுபவிப்பதற்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதுல இருக்கிற ஒரு இன்பம் ஒருவரையும் உங்களுக்குள்ளாக இந்த பொறுமையின் பதம் என்பது உங்க வாழ்க்கையை அப்படியே மாற்றும். அது எழும்ப செய்யும். எப்படி எழும்ப செய்யும்? கழுகு தன் செட்டைகளை அடித்து, விரக்தியான கழுகு, நொந்து போன கழுகு, விழுந்து போன யோசித்த கழுகு மறுபடியும் செய்கிறது, புதிய சிறகோடு விட பார்க்கிறது. உங்கள் வாழ்க்கை கூட ஒரு மகிமையான காரியம் காத்திருக்கிறது. வாழ்க்கையிலே தேவன் ஒரு மேன்மையான காரியத்தை வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறவர்? கழுகு தன் செட்டைகளை அடித்து எழும்புவது போல எழும்புவார்கள். அப்படிதான் பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை அந்த பறப்பதற்காக என்ன செய்கிறார்? அந்த குஞ்சான் என்ன செய்கிறது? அந்த கழுகு என்ன செய்கிறது? அந்த குஞ்சை கீழே தள்ளி விடுகிறது. தள்ளி விழுந்துருமோன்னு யோசித்தது. நீங்க விழாதபடிக்கு இது வரைக்கும் தாங்கினார். தாங்கினாரா இல்லைங்களா? விழுந்து போவதற்கான வாய்ப்பு எப்படியெல்லாம் வந்தது யோசிச்சு பாருங்க. மேல பறக்க வேண்டிய விமானம் கீழே விழுந்தது. யோசிச்சு பாருங்க. அவங்களாம் என்ன யோசிச்சிருப்பாங்க? அதுல போன பாத்தீங்கன்னா ஒரு 70% பெரிய பெரிய செல்வந்தர்கள். ஆனதுக்கு ஒரு 40 பேர் ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. வெளிநாட்டில் ஒரு 55 பேர். மற்ற அந்த குஜராத்தில் இருக்கிற பெரிய பெரிய வைர வியாபாரிகள், பெரிய பெரிய ஒரு அந்த அதுல ஒர்க் பண்ற அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர் இருக்காரு. அது சொல்லிட்டு, அம்மா நான் லண்டன் போறேன், வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரணும்? யாருமே யோசிக்கவில்லை. அது மேல வந்து பறக்க போகுதுன்னு நினைச்சாங்க. யாருன்னா கூட எதிர்பார்க்காங்க. இது வரைக்கும் அது போல ஒரு விபத்து எங்கேயுமே மேல போயிருக்கும், கடல்ல விழுந்திருக்கும், நடந்திருக்கும். இதுவரை அப்பேற்பட்ட ஒரு விபத்தை தேவன் எவ்வளவு கிருபையை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார், எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொண்டு வருகிறார் யோசிச்சு பாருங்க. காரணம் உங்களை சட்டைகள் அடித்து எழும்பணும். எழும்போது நாங்க செய்யுங்க, பொறுமையா காத்திருக்கிற தாவீது பொறுமையா காத்திருந்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அது போல இன்றைக்கு வந்து பொறுமைக்குரிய பதங்கள் என்னவென்று நாம் பார்த்த வண்ணமாக என்ன பண்ணுவாங்க? பதறிலாம் பேசாதீங்க. ஆவேசம் ஆத்திரமா எதையும் கொட்டி இல்ல. நீங்க எவ்வளவு அமைதலா இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடுவார். கர்த்தர்கிட்ட சொல்லிடுங்க. உங்களுக்குள்ள அந்த கசப்பு பேரெல்லாம் வளர்க்காதீங்க. உங்களுடைய அந்த இதயம் வந்து பார்த்தா தேவன் தங்குகின்ற ஒரு இதயமாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதயத்துக்குள்ள கர்த்தர் தங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சுவாபங்கள் வாழ்க்கை வருவதற்கு முயற்சிப்போம். கஷ்டம் அல்லது கடினமான ஒரு காரியம். ஒருவரை வந்து அவ்வளவு சீக்கிரம் மன்னிக்க முடியாத ஒரு துரோகியா இருக்கலாம். ஆனா மன்னிச்சுதான் மௌனமாக மௌனம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், இல்ல மன்னிச்சுதான் வரமாட்டேன். சொல்லுங்க, எவ்வளவு பொறுமையா இருக்கு பார்த்தீங்களா? இந்த வார்த்தைகள் பேசுவதற்கு பொறுமைன்னு சொல்றாரு. அதெல்லாம் பண்ண மாட்டான். பேச மனசார மனதிலே ஒருவரையும் ஒரு இழிவா யோசிக்காதீங்க. கணம் பண்ணுவதிலே
இன்னைக்கு இந்த அனுபவம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. நான் குறைவா இருக்கலாம், என் மனசு வந்து நிறைவா இருக்கும், என் மனசு வந்து ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். புதுகாலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் என்னுடைய சமூகத்துக்குள் எனக்குள்ள அந்த மகிழ்ச்சி, அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்மை மாற்றினால் இன்றைக்கு நாம் கழுகை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள் என்று பார்க்கிறவனமாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். யார் எழுப்ப போகிறார்? காத்திருக்க. எப்படி காத்திருக்கிற? பொறுமையோடு காத்திருக்கிற தேவன் எப்படி பதிலளிப்பார்? நீடிய பொறுமையோடு கூட தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுக்கு பதிலளிக்காமல் இருப்பாரோ? பதில் செய்வார். காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு பதில் மகிமையாய் வரப்போகிறது. காத்திருக்கிற வாழ்க்கையிலே மகிமையான ஒரு காரியத்தை தேவன் செய்ய போகிறார். வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் கண்களை மூடுவோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இங்கே அமர்ந்திருக்க நாங்கள் யாருக்கு காத்திருக்கிறோம்? உமக்கு காத்திருக்கிறோம். பொறுமையோடு கூட காத்திருக்கிறோம், சகித்து காத்திருக்கிறோம், மகிழ்ந்து காத்திருக்கிறோம், துதித்து காத்திருக்கிறோம். நீ விரும்புகிற பாத்திரமா இருந்து காத்திருக்கிறோம் அப்பா. அதுதான் காத்திருக்குது. அந்த கழுகு தன்னுடைய டேலண்டை யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே ஒரு மறைவான இடத்தில் அமர்ந்து விட்டது, எழுப்பவே இல்லை. ஒவ்வொன்றாய் வளர்கிறது, ஒவ்வொன்றாய் வளர்கிறது, ஒவ்வொன்றாய் வளர்கிறது, வளர்கிறது, வளர்கிறது. அழகு வளர்கிறது, பலம் வளர்கிறது. அந்த கழுவின் உள்ளம் மகிழ்ச்சினால் மகிழ்ச்சி வளர்கிறது. அதுபோல்தான் வளர்ச்சி என்பது உடனே வளர்வதல்ல, படிப்படியாக படிப்படியாக உயர்வு, படிப்படியாக மேன்மை, படிப்படியாக அந்தஸ்து, படிப்படியாக. அதுதான் கழுவினுடைய காரியங்கள். அன்பின் ஆண்டவரே, எங்களை இந்த கழுகு போல பார்க்கிறீங்க. செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள், எழுப்புவோம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற அந்த மேன்மைக்கு கொண்டு போக ஆசையாய், ஆவலாய், ஆர்வமாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆசை விட ஆசை பெரிதப்பா, எங்கள் ஆர்வத்தை விட ஆர்வம் பெரிதப்பா. எங்களுடைய ஆண்டவரே விருப்பத்தை விட உங்களுடைய விருப்பம் பெரிதா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. நடத்துங்க ராஜா. உபத்திரவும் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை ஆண்டவர் நம்பிக்கை கொடுத்ததற்காய் நன்றி. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கொன்று போட்டாலும் நம்புவேன் என்று நம்பினபடினாலே யோபினுடைய பொறுமை ஆண்டவரை எப்படி விலகினதோ அதுபோல எங்கள் வாழ்க்கையில் ஒரு விளக்கம் இருக்கிறது. எங்கள் பொறுமைக்கு ஒரு ஆண்டவரை அர்த்தம் இருக்கிறது. எங்கள் பொறுமைக்கு ஒரு அர்த்தம் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் சந்திங்க, நாமத்தை எங்கள் வாழ்க்கையை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சில செல்வதாரங்களையும் மறந்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்மோடு கூட கர்த்தர் வருகை மட்டும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். God bless you. ஆசீர்வதிப்பாராக.